நடத்தும் போர். நீரும் நெருப்பும் ஒரே இடத்தில், இன்பமும் துன்பமும் இதே பூமியில். ஆன்மீக தாகத்தோடு அடியெடுத்து வைக்கிறார் அருட்தந்தை அருளானந்தர். பாரெல்லாம் புகழ்ந்தவர் பாராளும் மாமன்னர் சேதுபதி சீமையிலே நுழைகிறார். செம்மன் சிவகங்கை பக்கத்து பாகநேரி பார்கண்ட பூமியிலே பரிசு பாறை மீது உருட்டு. அன்பின் தெய்வத்தை, ஆறுதலின் தெய்வத்தை அறிய வழிவகுத்த புனித அருளானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை விடியும் வரை காத்திருந்து காண்போம். புனித அருளானந்தரின் ஆசீரை பெறுவோம். நடமாடும் உலகோடு நடமாடு புறவாடி நாதமாய் வந்த இறையே, தினம் தடமாறி செல்வோருக்கு சரியான வழிகாட்டும் சத்தியமான மறையே, உன்னை படமாக்கி இறைவனாய் வைந்தமல்லில் காட்டுதற்கு பாரதத்தில் வந்த பிள்ளையே, உன் திடமான வார்த்தையினால் என் சரசை காத்தருள்வாய் தெய்வமே என்றும் துணையே. தத்துவ ஞானம் புத்தியில் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் வந்து நுழைத்தது தாரணி மீதினிலே. எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே. இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. வாழிய சூசை, வாழிய மரியாள், வாழிய இயேசு வீரான், ஆலியுமானும் உள்ளவரைக்கும் வாழிய தேவபிரான். ஏழைகள் பாவிகள் இரட்சகராக எங்கு நிறைந்த வீரான். தமிழாலே அவர்கள் சொன்னால் துன்பங்கள் சேரவிடான். மன்னிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே. புண்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவ நித்தியமே. பின்னரசு அமையும் இதுதான் உண்மை என்றும் சத்தியமே. என்னும் எழுத்தும் எல்லாம் அவரே, இயேசுவை நம்புவோமே. Duty conscious is more than 1000 times praying of God. ஒருவன் கடமையை சரிவரை செய்யும் பொழுது அவன் 1000 முறை கடவுளை தொழுவதற்கு சமமாம். அந்த விதத்துல தஞ்சை மறை மாவட்டம் மூவனூர் பங்கு உங்களை எல்லாம் வழிநடத்துகிற அருள் தந்தை மூவனூர் பங்கு தந்தை அடிகளார் அவர்களுக்கும், holding 10 flowers in your hand, you stand in front of the mirror, you find out 11 roses between them, one is very very beautiful in the world, that is you என்று ரோமியோ ஜூலியட் நாடகத்தில் சொன்னது போல 10 ரோஜா மலர்களை கையிலே பிடித்துக் கொண்டு ஒரு கண்ணாடியின் முன் நின்றால் அதில் 11 ரோஜாக்கள் தெரியும். ஒரு ரோஜா தான் அழகானது, நேசிக்கப்படக்கூடியது என்று ஷேக்ஸ்பியர் எழுதிய அந்த ரோமியோ ஜூலியட் நாடகத்தில் குறிப்பிட்டது போல இந்த நள்ளிரவு நேரத்தில் இந்த வனத்து அந்தோனியாரின் ஆலயத்துக்கு முன்பாக அழகிய ரோஜா கூட்டங்களாக பூத்து குளிக்கின்ற எனதருமை நாடக கலா ரசிக பெருமக்களே, you have enormous power in you, you can achieve anything and everything என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றார். 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த இந்தியாவின் தலையெழுத்தை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னது போல இந்த கீழமஞ்சக்குடி சித்தம்பவைகளை சேர்ந்த பாசமிகு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடமை கண்ணனை கொண்டு இந்நள்ளிரவிலும் தனது காவல் பணியை சிறப்புனை செய்து கொண்டிருக்கின்ற ஜெகதாபட்டினம் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் கோட்டைப்பட்டினம் காவல் ஆய்வாளர் மற்றும் காவல்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதே ஊரிலே ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அருளானந்தராக நடித்திருக்கிறேன். தற்பொழுது நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே
உதவி மென்பொறியாளர் ஏஇ என்று சொல்லக்கூடிய உதவி மென்பொறியாளராக தொண்டியிலே நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் நாடக கலையை விட்டு எனது பணியின் காரணமாக நான் எமர்ஜென்சி டியூட்டியிலே பார்ப்பதால் நான் நாடகத்திற்கு செல்ல முடியவில்லை. எனது பாசமிகு நண்பர் குழந்தராஜ் அவர்கள் தொடர்பு கொண்டு என்னால் நாடகத்திற்கு போக முடியாத சூழலில் இருக்கிறேன், தயவு செய்து நண்பரை எனக்காக அந்த ஒரு இரவு மட்டும் உங்களால் செல்ல முடியுமா என்று கேட்டுக்கொண்டதன் கிடங்க நானும் எவ்வளவோ தவிர்த்து பார்த்தேன். இருந்தாலும் இந்த நாடகம் நடிப்பதற்கு ஆள் இல்லை, அதுதான் ஒரு பெரிய ஒரு குறை. அருளானந்தருக்கு நாங்கள் மூன்று பேர் தான் நடித்துக் கொண்டிருந்தோம். நானும் இப்பொழுது நடிப்பதில்லை, 2 பேர் தான் நடிக்கிறார்கள். அந்த சூழலில் பாசமிகு தம்பி மோசஸ் எனக்கு தொடர்பு கொண்டு கேட்டதன் விளைவாக இது இந்த நள்ளிரவில் இந்த ஊரின் மேடையை எனக்கு சொந்தமாக்கி கொடுத்த எனது அத்தனை சொந்தங்களுக்கும் எனது நன்றியை சமர்ப்பித்து எனது கலைப்பணியை தொடங்குகிறேன். நோட்டீஸ் கொடுத்த பொழுது கூட ஊர் பெரியவர்கள் கேட்டார்களாம், புதிதாக இருக்கிறார அவரை எப்படி நீங்கள் இது பண்ண முடியும் என்று கேட்ட பொழுது, நான் புதிதல்ல, நான் உங்களோடு ஒருவன், உறவுக்காரன், இன்னும் சொல்ல போனால் வழக்கறிஞர் ஜஸ்டின் திரவியத்தோட பெரியப்பா பையன் நான். அதனால இந்த ஊர் எனக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு ஊர் தான். இவ்வளவு நாட்களாக ஒரு 20 வருடம் நான் கலைப்பணியை விட்டு நான் ஒதுங்கி இருந்தாலும் மீண்டுமாக எனக்கு புத்துணர்வு கொடுக்கும் வகையில இந்த மேடையை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பயணத்தை தொடங்குகிறேன். அதுபோல இங்கு ஒளிவொளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய கோட்டைப்பட்டினத்தை சேர்ந்த தீன் ஆடியோஸ் மிகவும் தொழில் ரொம்ப ஒரு கான்சியஸா அவர் இருப்பார். எனக்கு தெரியும், நிறைய நாடகங்கள் அவருடைய ஒளிபெருக்கில நான் நடித்திருக்கிறேன். ஒரு நாடகம் நல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு முதல் காரணம் ஒளிபெருக்கி தான். ரொம்ப சிறப்பா இருப்பார். எத்தனை நாடகங்கள் இருந்தாலும் ஏனோ தோணும் அப்படிங்கறது இருக்காது, ரொம்ப சிறப்பா பண்ணுவாரு. இப்ப எங்கள் ஊருக்கு கூட நான் பொன்பேத்தி பக்கத்துல சின்னப்பட்டமங்கலம் அப்படிங்கறதா என்னோட கிராமம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக அவர் மைக் செட் ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு தான் நாங்க கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு நேர்மையானவர், நல்லா பண்றாரு. தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அவங்களை கேட்டுக்கொண்டு எனது கலைப்பயணத்தை தொடங்குகிறேன். வானிலே அரசு கொண்ட வடிவுடை எங்கள் தந்தாய், மண்ணிலே உமது நாமம் மாபெரும் புனிதம் போற்றி, விண்ணுடைய மூதாட்சி விரைந்துங்கு வருதல் வேண்டும், அண்ணலே மூது உள்ளம் அவிடம் ஏங்கு வண்ணம் மண்ணிலும் ஏங்க வேண்டும், மாந்தர்கள் இறைஞ்சுகின்றோம். உலகினில் எமக்கு நாளும் உணவினை அளித்தல் வேண்டும், இலகும் எம் பகைவர் தம்மை எம்முள்ளம் பொறுப்பதே போல் நலமிலா குறையாம் செய்தால் நாடினி பொறுத்தல் வேண்டும். சோதனை துன்பம் எம்மை தொடராது காவல் கொள்வீர், துயர்தரும் அழகை மாக்கள் தொடர்ந்தம்மை வருத்தும் போதும் அவைகளிடமிருந்து எம்மை ஆண்டவா காப்பாய் போற்றி. தந்தையே போற்றி போற்றி, தர்மமே போற்றி போற்றி, சிந்தையில் நிலைத்த எங்கள் ஜீவநாயகா போற்றி போற்றி. அன்பார்ந்த மக்களே, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். நான் பசியோடு இருந்தேன், எனக்கு நீ புசிக்க கொடுத்தாய். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு நீ ஆடை அளித்தாய். நான் நோயுற்று இருந்தேன், எனக்கு நீ வைத்தியம் செய்தாய். ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்ட மைந்தர்களே, மோட்ச ராஜ்யத்திலே பிரவேசிக்க கடவீர்கள் என்று இறுதி காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்பதாக கூறியிருக்கிறார். அப்பொழுது நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் எப்போது பசியாக இருந்தீர், உமக்கு நான் புசிக்க கொடுத்தேன். நீர் எப்பொழுது ஆடையின்றி இருந்தீர், உமக்கு நான் ஆடை அளித்தேன். நீர் எப்பொழுது நோயுற்று இருந்தீர், உமக்கு நான் வைத்தியம் செய்தேன் என்று கேட்ட பொழுது, எங்கே பூமியிலே ஏழை ஒருவனுக்கு விற்று செய்தாயோ அது எனக்கு செய்ததாகவே கருதப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த மக்களே, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். இந்த சத்தியங்களை எடுத்துச் சொல்லத்தான் என் தாயகமாகிய போர்த்துக்கல் தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு, அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள
இந்த மரப மண்ணிலே நான் காலடி எடுத்து வைத்திருக்கிறேன். தமிழக மக்களுடைய உள்ளங்களிலும் அந்த தேவ சிநேகம் பற்றி எரிய செய்தருளும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். சாமியார் வந்திருக்காராமல்ல சாமி, கண்ணு தெரியாத கவோரி சாமி. ஐயா யாராச்சும் கூட்டிட்டு போங்க ஐயா. சாமியார் வந்திருக்காராமல்ல ஐயா. ஐயா ஐயா அன்பார்ந்த மகனே, நீர் எம்மை அண்டி வந்ததன் நோக்கம் என்னவோ? எனக்கு பிறந்ததிலிருந்து கண் தெரியவில்லை சாமி. தாங்கள் இங்கு வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். நான் என்னுடைய கிராமத்தில் இருந்து உங்களை நாடி வந்துள்ளேன் சாமி. என் கண்ணை சரி செய்யுங்கள் சாமி. அன்பார்ந்த மகனே, சாமி நான் உன்னுடைய கண்களை சுத்தமாக்குவதற்கு நான் ஒன்று மந்திரவாதி அல்ல. நான் ஒரு சாதாரண துறவி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் பின்னாலே நான் வந்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மன்றாடி நான் பற்பல வியாதிகளை நான் குணமாக்கி வருகிறேன். அதுபோல நீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொள்ளுகிறீரா? ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி. இறைவா, பல வகை நோய்கள் இந்த பரந்ததோர் உலகில் உண்டு. சில வகை நோய்க்கு இங்கு ஜகத்தினில் மருந்தே இல்லை. நிலை பெறும் கண்களில்லா நிச்சய குருடர் தம்மை உலகினை காண வைத்த உன்னத இயேசுநாதா, அழிவில்லாத விசுவாசத்தால் இந்த மைந்தன் உம்மிடம் இறஞ்சுவதாலே பிறவியிலே குருடனாய் இருந்த உமது கண்கள் திறக்கப்பட்டு நீர் படைத்த அண்டங்களும் இயற்கைகளையும் கண்டு ரசிக்க அருள் புரிவாயாக ஆண்டவா. அன்பார்ந்த மகனே, சுவாமி நீர் எனக்கு நன்றி செலுத்த வேண்டாம். உமக்கு கண்ணொளி கொடுத்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்து, அது ஒன்றே போதும். வா என்னுடன்.